மாடி ஏறி மூணு செஞ்சு கட்சி குடிக்கிறேன். ஒரு பாப்பா குட்டி பாப்பா 5 பொண்ணு இருக்குது. எனக்கு 5 பொண்ணுமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசைகள் சொல்றாங்க. நான் டாக்டர் ஆகணுமா, நான் ஒரு இந்த பிரச்சனை வரும்போது நான் ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேமா, ஒரு பொண்ணு ஒரு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேமான்னு ஒவ்வொரு பொண்ணு சொல்றாங்க. அவங்க ஆசைகளை எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தானே எங்களால் நிறைவேற்ற முடியும். நீங்க அப்போ ஸ்கூல் சேரும்போது சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களா? கொடுக்கலையே, சர்டிஃபிகேட் எங்களுக்கு இல்லையே. பரம்பரையே போராடினே தானே இருக்கிறோம். ஒவ்வொரு டைம் போராடினே தானே இருக்கிறோம். நானும் மக்கள் குறை தீர்ப்பு நீதிமன்றம் வரல. அப்போ வந்து 12வது படிக்கிற வரைக்குமே இது வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இல்லை, நாங்க போராடினே தான் இருக்கிறோம். போய் கொடிவலி எட்டு போய் வச்சாலும் ரிஜெக்ட் ஆகுது. ஜாதி சர்டிஃபிகேட் போய் சொந்த மந்தம் வச்சாலும் ரிஜெக்ட் ஆகுது. எது வச்சாலும் நேகரை மட்டும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. எங்க ஊர் ஆட்சி மக்கள் நேகர் அவர் மட்டும் வந்தாரு. தாசில்தார் கலெக்டர் எல்லாம் போடல. என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு டிஎன்சி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்றது, நான் தனிப்பட்ட முறையில தனியா நின்று டிஎன்சின்னு கொடுங்க. நாங்க அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா சீர் மரபினர் இல்லைன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், மாவட்டத்துக்கு அந்த மாதிரி மாறும், எம்பிசி போய் சேரும் அப்படின்னாங்க. எனக்கு வேண்டாங்க. அது எங்க ஆளுக்கு நீங்க கொடுத்துக்கிறீங்க. எஸ்சி எங்க ஆளுக்கு சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்துக்கிறீங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் எங்களுக்கு வேணும். எனக்கு புதுசா டிஎன்சி இருக்கு, டிஎன்சி சர்டிஃபிகேட் இருக்கு. எங்களுக்கு புதுசா எனக்கு வேண்டாம், எனக்கு இதான் வேணும். நீங்க இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து போராட்டமா இருக்குமா, பிரச்சனையா இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நாங்க போராடணும். அப்ப நாங்க பிறந்ததே தப்பா சொல்லுங்க. நாங்க பிறந்த தப்பா, நாங்க குறவனா பிறந்த தப்பா? எத்தனை உயிர் போனாலுமே அவங்களுக்கு அது அவசியமா தெரியல சார். இப்போ கூட இவங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, என் பையன் வந்து 18 வருஷம் முன்னாடி காணாம போயிட்டாரு. சொல்றோம், நாங்க கொடுத்த மனுவுக்கு கண்ணு காது மூக்கு ஒரு உயிரா இருந்தா அந்த மனு எங்களுக்காக போராடிங்க சார். அழுந்து கதறி போராடிங்க சார். அது கொடுத்த மனு. ஆனா அது கண்ணு வாய் காது உயிர் இல்லாதனால தான் சார் அது எங்களை மாதிரி நின்று இருக்குது. இப்போ நாங்கள் கொடுத்த மனு பேசியிருக்கோம் சார். எங்களுக்காக வாதாடிங்க சார். இல்லை, நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா இவ்வளோ நாள் இல்லைனாலும் மக்கள் சொல்ல வராங்களா, ஒரு ஒருத்தரும் 10 முறை ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஒருத்தர் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. காரணம் இல்லாத என்கொயரி பண்ணாது. இது கரெக்டாக அந்த பொண்ணு வந்து குறவுன்னு சொன்னால் நம்புவாங்களா? அந்த பொம்பளை குறித்து கேட்குறாங்க. அந்த குறவுன்னு சொன்னால் அந்த பொம்பளை நம்புவாங்களா? பார்க்க முடியும். எப்படி சார் துணியை போட்டு மாதிரி வாங்கலாமா? நாகரிக வாழ்க்கை எப்படி சார் இதெல்லாம் திட்டமிட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்குறாங்க சார். அந்த மாதிரி கேட்குறாங்க. சொத்து சாதமெல்லாம் எங்களுக்கு கிடையாது சார். படிப்பு தான் சொத்து. எங்கள் பசங்க சொத்து இருந்தால் நம்ம வாழலாம். சொத்தை வச்சு வாழலாம். நம்ம டிசி வேணா கூட எங்களுக்கு படிப்பு தான் சொத்து. எங்களுக்கு டிசி வேணுமா வாங்கி கொடுமா, நான் படிக்கணுன்றாங்க. ஆனால் காலேஜ் சேரணும்னா கண்டிப்பா நீங்க சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் படிக்க வைக்க முடியும். அந்த இடத்துல எனக்கு மதிப்பீடு இல்லை சார். ஒரு எக்ஸாம் ஏதாச்சும் ஒரு வேலை நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகலான்னு போய் பார்த்தா ஜாதி சர்டிஃபிகேட் கொடுமா இல்லைன்னா வெளியே போக மாட்டாங்க சார். எவ்வளோ படிச்சிருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மதிப்பீடு இல்லாமல் போச்சு. மதிப்பு இல்லாமல் போச்சு. கேவலத்துக்கு தான் நாளாகி நிற்கிறோம். எவ்வளோ படித்தாலுமே எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்களும் கூலி தொழில் மாதிரி தான் நிற்கிறோம். எவ்வளோ படித்தாலுமே ஒரு கூலிக்கு தான் போகிறோம். நாங்கள் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் எங்கள் தங்கச்சிக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கோம். நாங்களும் நல்லா இருந்திருப்போம்ல. அப்போ நாங்கள் அப்படியே பின்தங்கியே தான் இருக்கணுமா? எங்கள் ஜாதிக்கார பின்தங்கி ஒரே ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்காதனால எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எத்தனை பேர் அழுந்து இருக்கும் தெரியுங்களா? ஒவ்வொரு டைம் ரிஜெக்ட் பண்ணி நாங்கள் அழாதவங்க இந்த இதில் யாருமே இருக்க மாட்டாங்க சார். மக்களுடைய பிரச்சனை சார். எங்களுடைய இனத்தோடைய பிரச்சனை சார். எங்களுடைய இனத்தோட இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 35,000 பேர் வாழ்றாங்க சார். குறைஞ்சது ஒரு 4,000 3,000 பேருக்கு தான் சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. மீதி பேரெல்லாம் திட்டமிட்டு பஞ்சிக்கப்படுறாங்க. இப்போ ஆன்லைனில் கூட ஏறலன்னு நல்ல தீர்வு கிடைச்ச சர்டிஃபிகேட் ஆன்லைனில் ஏறலன்னு எல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. பதிவு பண்ணுது. இது வரைக்கும் 1,500 பேர் ஒரு 4 நாளில் பதிவு பண்ணிக்கிறாங்க சார். பதிவு பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. பதிவு பண்ணுறதை நிறுத்திட்டாங்க சார். ராசநாடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதோ வந்துவிட்டார். நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வச்சு ஐயா பாஸ்கர் பாண்டியன் வந்துட்டு கோரிக்கை வச்சிருக்கோம். கவனத்தில் எடுத்து செய்யணும். நான் கிடப்பில் நடத்தணும். இல்லை மறுபடியும் மெத்தனம் தான் இங்கே வந்து எளிய குடிகளாக இருக்கிறாங்க. அதிகாரமற்றவர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு அமைச்சர் இருந்தார், ஒரு பாராளுமன்ற இருந்தார், சட்டமன்றம் ஒன்றுமில்லை. எளிய மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. அது வழியிலே ஒரு குரல் வந்து ஒழிக்கல. இப்போதானே நாங்கள் வந்து பேச தொடங்குறோம். அதனால